ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், வங்கதேசம் நாளுக்கு நாள் ஒரு பதட்டமான சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையினரை மையப்படுத்தி தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக நாம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பகிரப்படுற வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வங்கதேச போராட்டம் நீங்கள் பாகிஸ்தான் பிரியும் போது மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் சேர்த்து கிட்டத்தட்ட 26-28% இந்துக்கள் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அதுக்கப்புறம் கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு வங்கதேசம் ஆனதுக்கப்புறம் அந்த வங்கதேசத்திலே 24% மேலே இந்து ஜனத்தொகை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி, 5% இந்துக்கள் கூட வங்கதேசத்தில் இருப்பாங்களாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அங்கேயும் பல்வேறு சிக்கல்களை நம் இந்து சகோதரர்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழ் சகோதரர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு 1.5 கோடி இந்து தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். பாகிஸ்தானில் பிரச்சனை இருக்குது. இங்கே இப்போ இதுலேயும் வங்கதேசத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கும் எதிரொலிக்கும். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்முடைய சொந்த சகோதரர்களும் அங்கே துன்பத்தில் ஆழ்த்துறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள், அவங்கள செக்ரிகேட் பண்ணி அவங்கள தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் பல்வேறு வீடியோவை பார்த்துருப்பீங்க. இஸ்கான் கோவிலுக்கு வெளியில் பார்த்தா நாங்கள் பாதுகாப்பு நிற்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. அதுக்கு நம்ம ஊரில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அடுத்த நாள் அந்த இஸ்கான் கோவிலோட நிலைமை என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரத்தம் கொதிக்கிறது. ஏற்கனவே நவகாளி பிரச்சனை இருந்தது அங்கே. அதுக்கு முன்னாடி வங்கப்பிரிவினை பிரச்சனை. தொடர்ந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் துன்புறுத்தப்படுவதே ஒரு வாடிக்கையாகிவிட்டது. நம்முடைய ஆட்சியும், நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியும் கண்டிப்பாக இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு செயல்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. மோடியை நம்மளேனா வேற யாரை நம்ப போகிறோம்? ராகுல் காந்தியும் சீதாராம் யெச்சூரியுமா? இல்லைன்னா நம்ம இந்த இவர் இருக்கார MIM MP, அவரையா நம்ப போகிறோம்? நாம் மோடி, அமித்ஷா, JP நட்டா, RSS இதை நம்பலைன்னா நம்ம யாரை நம்ப போகிறோம்? நமக்கு மிகவும் நம்முடைய சித்தாந்தத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லும் நம் பிரதமர் மீது பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற காரணத்தால், அதுவும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழனாகிய ஜெய்சங்கர் அவர்கள் எவ்வளவு சிக்கலான காலகட்டங்களெல்லாம் செயல்பட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த சண்டையில் நம்ம எந்த சைடும் எடுக்காமல், அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டையில் எந்த சைடும் எடுக்காமல், அங்கே நம்முடைய நாட்டுக்கு எது நல்ல விஷயமோ அதை மட்டும் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வர அளவில் ஒரு அன்னபட்சி போன்று, அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் பிரித்து பாலை மட்டும் குடிக்கும் என்று சொல்வார்களோ அதை போன்று ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பாரத தேசத்திற்கு எது சிறப்பானதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொண்டு வருகின்றார். அதனால்தான் சொல்கின்றேன், இந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் நமக்கான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் இதை தாண்டி இந்த பிரச்சனையின் பரிமாணம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இது இன்னைக்கு நேற்றுக்கு கிளம்பின பிரச்சனையாக நான் பார்க்கல. இது 2018க்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. இதை ஷேக் ஹசீனா எப்படி இதை விட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியல. ஏன்னா அவங்க ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், 2ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அவங்க மக்களை சந்தித்து 3 முறை 4 முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அது எல்லாத்தையும் விட தாண்டி நம்முடைய பாரத தேசத்திற்கு மிகவும் இணக்கமாக இருக்கக்கூடியவர். அமெரிக்கா அங்கே ஒரு பேஸை கிரியேட் பண்ணோம், அவங்களுடைய மிலிட்ரி பேஸை கிரியேட் பண்ணுங்கும் போது சைனா அங்கே இருந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதெல்லாம் தாண்டி கடந்து நமக்கு பக்கபலமாக நிற்பவர் ஷேக் ஹசீனா. ஆனால் அதே நேரத்தில் அவர் பக்கத்துலேயும் சில தவறுகள் இருக்குது. 30% ரிசர்வேஷனுங்கிறது அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுலேருந்து அவங்க பாடங்கத்துக்கு போகிறாங்க, அதுலேருந்து பிரச்சனைகள் வரப்போகுது. ஆனால் இதில் ஷேக் ஹசீனா கையாண்ட விதம் மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் சர்வதேச சதி இருக்கின்றது.
உடனே கம்யூனிஸ்ட்கார மாதிரி நீ ஏன் அமெரிக்கா சதி முச்சந்தில் நின்றுக்கிட்டு ட்ரம்ப்பே அப்படிங்கிற கூவுரையை அந்த மாதிரியான யாராவது பார்க்குறவங்க நினைக்க வேணாம். சர்வதேச சதியும் இதில் இருக்குது. என்ன காரணம்னா பாரத நாட்டுக்கு மிகவும் நட்புறவாக அவங்க இருக்கக்கூடிய காரணத்தால் அமெரிக்காவானது தொடர்ந்து ஷேக் ஹசீனாவிற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தது ஊரறிந்த விஷயம். எல்லாத்தையும் தாண்டி சென்ற தேர்தலில் ஷேக் ஹசீனா தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக ஒரு இடைக்கால அரசை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்தி தேர்தலை சந்தியுங்கள் என்று அமெரிக்காவிலிருந்து வந்த தூதர் சொன்ன பொழுது நம்முடைய மோடி அதற்கு எப்படி கையாள்வாரோ அதே போன்று மோடியின் சகோதரி நம்முடைய சகோதரி ஷேக் ஹசீனாவும் ரியாக்ட் செய்தார். நீ உங்கள் நாட்டில் வந்து ட்ரம்ப்பும் இன்னொருத்தரும் போட்டி போடுறார், ஜோ பிடனும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடைக்கால அமைச்சரவை அமைச்சிட்டு நீங்கள் தேர்தலில் போட்டியிடுன்னு சொன்னால் ஒத்திப்பீங்களா அப்படின்னு கேட்டு மிக கடுமையான முறையில் பதிலை சொல்லி அவங்கள வந்து அவங்க யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கள் நாட்டுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்று. ரெண்டாவதா இந்த வங்கதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய மியான்மர், முன்னாடி இருக்கக்கூடிய பர்மா, இந்த பர்மா எல்லையும் வங்கதேசத்து எல்லையும் சேர்த்து ஒரு கிறிஸ்துவ நாடாக உருவாக்குவதற்கு அந்த 2 பார்டரில் இருக்கக்கூடிய 2 நாட்டையும் அங்கே கொஞ்சம் வெட்டி எடுத்து இங்கே கொஞ்சம் வெட்டி எடுத்து ஒரு கிறிஸ்துவ நாடாக உருவாக்குவதற்காக ஒரு சதி நடந்ததை பற்றியும் 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் பேசியுள்ளார்கள். உங்களுடைய தேர்தல் செலவு, உங்களுடைய தேர்தல் வழிமுறைகள், உங்களை வெற்றி பெற வைப்பது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு ஆர்மி பேஸுக்கு வழிகோலுங்க, எங்களுக்கு அந்த கிறிஸ்துவ நாட்டுக்கான உதவியை செய்யுங்க, இப்படிங்கிற பல்வேறு அழுத்தங்கள் அமெரிக்காவோட தேர்தலுக்கான அழுத்தம். இது வந்து சட்டாம்பிள்ளைத்தனமாக உலகின் ரவுடியாக அமெரிக்கா நடந்து கொள்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நிரூபிக்கின்றது. நல்ல வேளையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அமெரிக்காவுக்கிட்டேயே நம்ம வந்து யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னு சொல்லக்கூடிய அளவில் நாமளும் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அமெரிக்கா நம்மகிட்டையும் வாலாட்ட முடியல. ஆனால் இந்த சட்டாம்பிள்ளை அமெரிக்காவானது வங்கதேசத்திலேயும் போய் அங்கே நோண்டி அங்கே பிரச்சனைக்கு குளிர் காயறது இதுவும் ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது இது மாணவர் பிரச்சனை, இதில் அந்நிய சதி, இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணம் ஜமாத்தியே இஸ்லாமி என்கின்ற ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கம். அவங்க 1971 கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானும் பிரிந்த போது இதே ஜமாத்தே இஸ்லாமி வங்கதேசம் உருவாவதை எதிர்த்து பாகிஸ்தான் பக்கம் நின்றது. அந்த ஜமாத்தே இஸ்லாமி தான் இன்றைக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பி மாணவர்கள் போராட்டம். நீங்கள் பாருங்கள், அவன் வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் பாருங்கள். அவன் ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வேஷனை குறைக்கணுன்னொன்னே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, 30% 7% வந்தது. அது கோர்ட்டு மூலமாக வந்ததா ஆட்சி மூலமாக வந்ததா அதெல்லாம் விடுங்க. இந்த ஜட்ஜை மாற்று, இந்த கேபினெட்டில் இருக்கிற இவனை மாற்று, இந்த ஆஃபீஸரை மாற்று, எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினத்துக்கு பிறகும் இந்த போராட்டம் வன்முறையில் வெடிக்குதுன்னா அந்த அம்மா கொண்டு ஷீ ஷுட் ஹேவ் ரெஃபரைன்டு ஃப்ரம் இது அவங்களுக்கு தான் லோக்கலில் தான் தெரியும். அது வந்து அழுது பெற்றாலும் அவள் தான் பெக்கணும், பிரசவ வலி அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உலகத்தில் நல்லா கவனித்து பாருங்கள், ஈரான் நாட்டில் ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி அழகி போட்டி நடந்திருக்கு, ஆப்கானிஸ்தானில் கோ எஜுகேஷன் காலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நம்புமா? ஈரானில் அடிப்படைவாதம் வந்ததுக்கு காரணம் இந்த ஜிகாதி வெறியர்கள். ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு இவன் வசம் போனதுக்கு காரணம், பின் லேடன் வசம் போனதுக்கு காரணம் ஜிகாதி வெறியர்கள், அடிப்படைவாதம். இந்த அடிப்படைவாதமானது இப்போ பிரான்ஸில் இருக்குது, யூகேல இருக்குது. அதோட நீட்சி தான் இப்போ வங்கதேசத்துலேயும் இந்த ஜிகாதி வெறியர்களுடைய கொட்டம் அதிகமாக இருக்குது. இது வந்து உலக அமைதிக்கும் நல்லதில்லை, இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் நல்லதில்லை. வங்கதேச அரசினுடைய நிலையற்ற தன்மை இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்குறேன். இது வந்து கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் பற்றி எரியும் போது நான் சொன்னேன்ல, நம்ம வீட்டில் தண்ணியை ஊற்றி நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மெயினாக நான் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் வந்து நான் சொல்கிறது பகீர் தகவலோ இல்லை உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி வீரத்துறவி ராமகோபாலன் 2 கப்பலில் ஆர்டிஎக்ஸ் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லும்போது நான் அவரை பார்த்து சிரித்ததோடு இல்லாமல் அவரை கிண்டல் அடித்தேன். அவர் வந்து கோவப்படாமல் உனக்கு இதோட வீரியம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 93 பாம்பிளாஸ்ட் ஏற்பட்டு படிப்படியாக மும்பை குண்டு வெடிப்பிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் இதை வச்சு தான் சொன்னேன் அப்படி சொன்னார். அதனால் என் அறிவுக்கண்ணை திறந்தவர் என்னுடைய ஆசான், என்னுடைய குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன். நீங்கள் இதில் பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய, நான் அஸ்ஸாம்லேருந்து வந்து வேலை செய்கிறேன், பீகார்லேருந்து வந்து வேலை செய்கிறேன், நான் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட குறைந்தது
ஒரு 10 லட்சம் வங்கதேசத்தவர்களாவது இருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. இது ஏற்கனவே இதில் வங்கதேசம் சாதாரணமாக இருக்கும்போதே ஒரு 10 லட்சம் பேர் இங்கே இருக்கான். நாளைக்கு அவன் அலையாக கிளம்பி வந்துட்டான்னு வச்சுங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டீஸ்டபிளைஸும், எந்த அளவுக்கு அங்கே பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரை சார்ந்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பு, அங்கே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு தலங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரிகளின் மரியாதை, மாண்பு, அவர் அந்த பெண்மைக்கே சவாலிடும் விதமாக பல்வேறு கேவலமான விஷயங்கள் நீங்கள் இதுலேயே பார்த்துருப்பீங்க. பல்வேறு ட்விட்டர் இதுலேயும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பல்வேறு சேனல்ஸோட இதில் கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறதையும் பார்த்துருப்பீங்க. அவன் பிரிக்கிறாங்க. அவன் நீ வா, நீ போ, நீ யாரு, இங்கே வா அப்படின்னு கேட்டு பஸ்ஸில் ஏற போகிறவங்கலாம் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறது கண்டிப்பாக நம்மையும் பாதிக்கும். அதுக்கான ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு என்னன்னா, ஒரு ஆளுமை மிக்க பிரதமராக, ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியாக இந்த பாரத தேசத்தை இந்த மண்ணும் கல்லும் எங்க சாமி அப்படின்னு ஒரு வெறும் வார்த்தையில் இல்லாமல் இந்த நாடையே ஒரு தெய்வமாக, ஒரு பராசக்தியின் ரூபமாக பாரத மாதாவாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கும்ன்ற காரணத்தால் நாம் அச்சமில்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்னை போன்ற பலருக்கும் இருக்கின்றது. இதில் வங்கதேசத்தோட தாக்கம் இங்கே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மிக மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் அவர்கள் ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொல்கிறாரு, வங்கதேசம் மாதிரி இந்த நாட்டிலையும் ஒரு போராட்டம் வெடிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மணிசங்கர் ஐயர் எப்போதுமே உளறல் திலகம். அவர் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுறதையே மக்களை பீதியில் வைக்கிறது, அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு ஆதரவாக தன் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தும் மணிசங்கர் ஐயர் போன்ற கிரிமினல்கள் சர்வசாதாரணமாக போகிற போக்கில் சொல்கிறாங்க. அதோடெல்லாம் வர்மா என்ற மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு தலைவர் சொல்கின்றார், பிரதமர் நரேந்திர மோடியின் வீடு கூட, நம்முடைய பாரத பிரதமர் வீடு கூட இப்படியெல்லாம் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்கின்றார். இது இவங்க ஆசையை சொல்கிறாங்க. ரெண்டாவது, இவங்கெல்லாம் கொடூர குறுமதியாளர்கள். இவங்களுக்கு இது இந்த 3 பேர் சொன்னது எனக்கு புதுசாக இல்லை. ஏன்னா 2016 ஒரு தடவை டிமானிட்டைசேஷன் போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கேருந்து நடந்து போகும்போதும் சரி, கரூர் அக்கா ஜோதிமணி அவங்க சொன்ன மோடியை பார்த்து இப்படி தான் சொன்னாங்க, மக்கள் உங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு. இது ஒரு வன்மமான மனோநிலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய வன்னியரசுங்கிறவர், நான் சேனல் பேரை சொல்லியே சொல்கிறேன், நியூஸ் 18 விவாதத்தில், அதில் நம்முடைய மாநில செயலாளர் எஜ்ஜி சூர்யா கலந்து கொண்ட விவாதத்தில் மோடி இன்னும் உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு பேசும்போது அந்த நெறியாளர் அதுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. நான் அந்த நெறியாளரை கூப்பிட்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சேன். அதுக்கு நெறியாளர் அதை சப்பக்கட்டு கட்டி இதாக பார்க்குறாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் ஊடகங்கள் வைக்கக்கூடிய தலைப்பும் வங்கதேசம் சொல்லும் பாடம் என்ன, நேற்று இலங்கை, இன்றைக்கு வங்கதேசம், நாளை அப்படின்னு போட்டு கேள்விக்குறி வச்சு இவங்க ஒரு கலவரம் வராதா, ஒரு ரத்த ஆறு ஓடாதா, அதை வச்சு மோடியை வீழ்த்த மாட்டோமா அப்படின்னு இந்த ரத்த காட்டேரிகள், நான் சொல்கிற வார்த்தையை கடுமையாக இருக்குன்னு யாராவது நினச்சிங்கன்னா தாராளமாக நினச்சிங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கமே ஏதாவது ஒன்று பண்ணி, நான் 3 இன்சிடென்ட் சொல்லி இந்த விஷயத்தை நிறைவு செய்கிறேன். ஷாகின்பாக் போராட்டம் நடந்தது. ஷாகின்பாக் போராட்டத்தின் போது அங்கே ட்ரம்ப் வந்தபோது ஒரு பெரும் கலவரம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை ரொம்ப நாசூக்காக கையாண்டு ட்ரம்ப்பும் நல்லபடியாக திரும்பி போனதுனால விரக்தி அடைந்தது காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். அதற்கப்புறம் விவசாய போராட்டம். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தேசிய கொடியை இறக்கிட்டு காலிஸ்தான் கொடியை மேலே ஏற்றின போது அன்றைக்கும் மோடி, அமித்ஷாவும் இன்றைக்கி பல பேரை சுட்டு பூசிக்கி ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் தமிழ் ஊடகங்களும் ஆவலாக காத்திருந்த போது அன்றைக்கும் தே கெப்ட் த அட்மோஸ்ட் பேஷன்ஸ். அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு அமைதியான பக்குவமாக கையாண்ட காரணத்தினால அதுவும் சரி செய்யப்பட்டது. மூன்றாவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பஞ்சாபுக்கு போன போது அந்த பஞ்சாப் பிரிட்ஜில் அவர் ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வச்சு பிரச்சனை பண்ணும்போது, அன்னைக்காவது திரும்பியும் பிரச்சனையை கலப்பலான்னு இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் யோசித்த போது அதுலேயும் அமைதி காத்து ரொம்ப பக்குவமாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியும் டு சம் எக்ஸ்டென்ட் திமுக போன்ற கட்சிகளும் இந்த கெஜ்ரிவால் போன்றவர்களும் கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்களும் நக்சல் பாரிகளும் இவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி இங்கே இந்த நாட்டில் ஒரு வன்முறையை ஏற்படுத்தி அதை வச்சு மோடிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மனப்பால் குடித்து கொண்டிருக்கின்றார்கள்.
இவர்கள் கனவு பகல் கனவாகத்தான் போகப் போகின்றது. கடைசியாக ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த விவகாரத்துல இப்போ பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுக்கிறவர்களோ இல்லை வேற வேற அமைப்புகள் குரல் கொடுக்கிறோம், இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த வங்கதேச சிறுபான்மையினர் தாக்குதல் பற்றி பெரும்பாலும் பேசப்படவில்லையே. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நீங்க என்ன மாதிரியான கருத்து நீங்க சொல்லுங்க. நல்ல வேளை நான் இதை மறந்தே போயிட்டேன். பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை வந்து நேத்திக்கு வந்ததில்லை. வங்கதேசத்தில் வந்த உள்நாட்டு கலவரம் மாதிரி இன்னைக்கு வந்ததில்லை. இலங்கை தமிழர்களை வந்து அழிக்கிறதுக்கு துணை போனது தான் திமுக காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு இதே கம்யூனிஸ்ட் இப்படிலாம் பேசிச்சின்னு பார்த்தோம். ஒரு மனுஷன் வாயால் மட்டும்தான் பேச முடியும், வாய் இல்லாமல் இன்னொரு விஷயமாகவும் பேச முடியுங்கிறதுக்கு காரணம் உதாரணமாக இருக்கிறது கம்யூனிஸ்டுகள். இவங்களுக்கு வந்து பதவி நாற்காலி, எப்படி ராகுல் காந்தி வந்து பப்புன்னு நான் முன்னாடிலாம் நினைச்சேனோ, ஒரு 3 மாதமாக என்னுடைய இதை மாற்றிக்கிட்டேன் அவர் மேலே உள்ள பார்வையை. ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய விதம், அவர் நடந்து கொள்ளக்கூடிய கொடூர மனோபாவத்திலோட அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பவர் மாங்கர், ஒரு நாற்காலிக்காக அலைகின்றார், மோடியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அலைகின்றார். அதே கண்ணோட்டத்துடன் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செயல்படுகின்றார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காமெடி பீஸு. 25 கோடி ரூபாய்க்கு இவங்க 2 கட்சியும் கொண்டு போய் 2019 தேர்தலே அடகு வச்சவங்க. ஆனால் சும்மா இல்லாமல் குதிரை கீழே தள்ளினதோடு இல்லாமல் குழியும் பறிச்சுதாங்கிற கதையா இவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இந்த முத்தரசன் போன்றவர்கள்லாம் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படும் போது காந்தி ஆசிரமத்துக்கு குரங்காக மாறி அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். துருக்கியில் பிரச்சனை, வேற சோமாலியாவில் பிரச்சனை, சூடானில் பிரச்சனை, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை அப்படின்னா இங்கே மவுண்ட் ரோடில் வந்து தொழுகை நடத்தி போக்குவரத்தை பிளாக் பண்ணி செய்யக்கூடிய இயக்கங்கள்லாம் இன்னைக்கு அதுவும் வந்து தாயா பிள்ளையா பழகினோம், மாமமச்சானா பழகினோம் அப்படின்னு நம்ம இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பெரும்பான்மை இந்துக்கள் பெரும்பான்மை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் ரோஸ் மில்கை கொண்டு கொடுத்து மத நல்லிணக்கம் அப்படின்னு உருட்டினவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறேன். நல்ல விஷயம், நீங்கள் மத நல்லிணக்கத்துக்காக ரோஸ் மில்க் கொடுக்குறீங்க, மத நல்லிணக்கத்துக்காக தண்ணி பந்தல் வைக்கிறீங்க. உங்களிடம் நான் வைப்பது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். அங்கே என்னுடைய சகோதரன் அங்கே உதைப்பட்டு சாகின்றான், அவனை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சோ கால்டு இந்த ரோஸ் மில்க் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்லை முத்தரசன் போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை ஓலா யூபர் வாயனாக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களும் வைகோ போன்றவர்களும் எங்கே சென்றார்கள்? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்லாமியர்களை ஓட்டிங் மிஷினாக தான் நினைக்கிறீங்களா? ஓட்டுக்காக எந்த கேவலமான செயல் வேணாலும் செய்வீங்களான்னு மக்கள் பார்த்து உங்களை கேட்கின்றார்கள். ஒரே நாடு நேருடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.